அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகள் இருக்குது. அதில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க குறைந்தது 118 தொகுதிகள் அவசியம். ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் தவிக அதிகபட்சமாக 108 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இருந்தாலுமே தனிப்பெரும் கட்சியாக இருப்பதால் தவிகவை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பார். இந்த நிலையில் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்க கவர்னர் நிர்ணயிக்கும் காலக்கெடுக்குள் சட்டசபையில் பெரும்பான்மையை நிர்ணயிக்க வேண்டும். ஆனால் 108 என்ற எண்ணிக்கையுடன் அதை சாத்தியப்படுத்துவது கடினம். மேலும் சட்டசபையில் தவிகவை சேர்ந்த ஒருவர் தற்காலிகமாக சபாநாயகராக நியமிக்கப்பட்டு அவர் மூலம் எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பெரும்பான்மை வாக்கெடுப்பும் நடைபெறும். இதில் சபாநாயகருக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது. மேலும் தவிக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதால் ஒன்றை மட்டுமே நாம் வைத்து கொள்ள முடியும். இதனால் ஒரு தொகுதியை தவிக இழக்கும். எனவே தவிக சட்டசபையில் 106 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கும். பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களில் இன்னும் 12 இடங்கள் தேவைப்படும். தனித்து போட்டியிருந்தால் தவிக கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லை. திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆதரவு அளித்தால் மட்டுமே இந்த ஆட்சியில் நீடிக்க முடியும் என்று சூழல் இருக்குது. தவிக வெளிப்படையாக எந்த கட்சியிடமும் ஆதரவு கோரவில்லை அப்படின்னும் பின்னணியில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்தில் தவிக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நேரில் சந்தித்து 5 ஆண்டு வலுவான ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக ஆதரவு கோரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்திப்பதும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக அரசியல் களம் இன்று பெரும் எதிர்பார்ப்பில் இருக்குது. தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலில் 108 தொகுதிகளை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களுக்கான ஆதரவை திரட்டும் முயற்சிகள் தீவிரமடைந்திருக்கு. அதே வேளையில் நாளை விஜய் முதல்வராக பதவியேற்கும் என்ற தகவல்களும் வந்து கொண்டு இருக்குது. இந்த நிலையில் இங்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின்படி தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதாகும். ஆட்சி அமைக்கும் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்படக்கூடிய நிலையில் இங்கு இன்னும் 10 உறுப்பினர்கள் உதவி ஆதரவு அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. திமுக மற்றும் அதிமுக போன்ற முக்கிய கட்சிகளை விட்டு வெளியே இருக்கக்கூடிய 20 எம்எல்ஏக்களிடம் இருந்து இந்த ஆதரவை பெற தவிக தரப்பு தீவிரம் காட்டி வருது. இந்த நிலையில் சிறு கட்சியின் முடிவுகளை தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உதவ இருப்பதாகும். தற்போது இங்கு ஆதரவு தேவைப்படும் நிலையில் இன்னும் 10 உறுப்பினர்களின் உதவி அவர்களுக்கு அவசியமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திமுக மற்றும் அதிமுக போன்ற முக்கிய கட்சிகளை விட்டு வெளியே இருக்கக்கூடிய 20 எம்எல்ஏக்களிடம் இருந்து இந்த ஆதரவை பெற தவிக தரப்பு தீவிரம் காட்டி வருவதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் சிறு கட்சிகளின் முடிவுகள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க ஆதரவு இருப்பதாகும். தற்போது விஜய் தலைமையிலான தவிக கட்சி காங்கிரஸ் மற்றும் பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் தவிகவுடன் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தை பாமகவிடம் இருந்து ஆதரவு பெற சௌமியா அன்புமணிக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பு பெறுவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டிருக்கு. இந்த பேச்சு சமூகத்தில் நல்ல ஒரு முடிவெடுத்தால் பாமகவின் 4 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தவிகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் இப்படி தவிக உள்துறை நிதித்துறை கையில் எடுக்கக்கூடிய விஜய் இந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைப்பது குறித்து தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தவிகவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் பாமகவிடம் இருந்து ஆதரவு பெற சௌமியா அன்புமணிக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பு பெறுவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேச்சு நல்ல முறையில் முடிவடைந்தால் பாமகவின் 4 எம்எல்ஏக்களின் ஆதரவு தவிகவுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் சென்னை பனையூரில் இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாகும். அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு 4 தொகுதிகளை வெற்றி பெற்ற பாமக
தாவேக்காவுக்கு ஆதரவு தருவது குறித்து. தாவேக்கா மட்டுமல்லாமல் பாமகவிற்கும் பலமாக மாறும். பாமகவின் கோட்டையாக தர்மபுரி தொகுதி விளங்கியிருக்கு. இந்த தொகுதியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி 20,896 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. தாவேக்காவின் விஜய் அலை மற்றும் தன் மாமனார் ராமதாஸின் எதிர்ப்பை தாண்டி இந்த வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பாமகவின் சிட்டி தொகுதியான தர்மபுரியில் தொடர்ந்து ஆதரவு இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அவர் பல மாதங்களாக தீவிரமாக பணியாற்றியிருக்காரு. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்லாத நிலையில் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்த அவர் இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தர்மபுரியில் தீவிரம் காட்டி வந்திருக்காங்க. மாபெரும் வெற்றி அவருக்கு தாவேக்கா அரசில் சுகாதார அமைச்சர் பதவி பெறவும் வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது எந்த நிலையில் சாத்தியம் அப்படின்னும் தெரியவில்லை. இந்த கூட்டணிக்கு பிறகுதான் விஜய் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிகளுடன் தாவேக்கா தரப்பு தீர்வு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. விரைவில் இந்த கூட்டணி ஆதரவுடன் விஜய் அவர்கள் அமைச்சரவை அமைக்கப்படும் என அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்க்கப்படுது. தற்போது பாமக மற்றும் காங்கிரஸ் தரப்புள்ள கிரீன் சிக்னல் வந்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தாவேக்காவுக்கு ஆதரவளிக்க காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட முடிவெடுத்திருக்கு. தேர்தலுக்கு முன்பு கூட்டணி வாய்ப்பை தவறிவிட்ட காங்கிரஸ் தற்போது சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த கொள்ள முன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ் தரப்புல இருந்து 2 அமைச்சர்கள் பதவிகளை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எந்த சூழ்நிலையிலும் அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடன் தாவேக்கா அணி சேரக்கூடாது என்ற நிபந்தனையும் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நல்ல முறையில் முடிவடைந்தால் விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் செய்தியாளர்களுடன் பேசும் பொழுது தமிழ்நாட்டில் தாவேக்கா கட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிப்பதாகும் குறித்த மாநில காங்கிரஸ் நிர்வாகமே முடிவு செய்யும் மதசார்பற்ற அரசு அமைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இன்று காங்கிரஸ் கட்சி தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வம்சம் ஆதரவான கடிதத்தையும் வழங்கும் உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. காங்கிரஸில் 5 MLAக்களும் ஒரு கடிதம் மூலம் தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பாங்க என அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் பாமகவிடம் இருந்து ஆதரவு பெற சௌமியா அன்புமணிக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பு பெறுவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேச்சு நல்ல முறையில் முடிவடைந்தால் பாமகவின் 4 MLAக்களின் ஆதரவு தாவேக்காவுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் சென்னை பனையூரில் இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இந்த கட்சியின் MLAக்கள் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாகும். அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாமக தாவேக்காவுக்கு ஆதரவு தருவது குறித்து. தாவேக்கா மட்டுமல்லாமல் பாமகவிற்கும் பலமாக மாறும். பாமகவின் கோட்டையாக தர்மபுரி தொகுதி விளங்கியிருக்கு. இந்த தொகுதியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி 20,896 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. தாவேக்காவின் விஜய் அலை மற்றும் தன் மாமனார் ராமதாஸின் எதிர்ப்பை தாண்டி இந்த வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பாமகவின் சிட்டி தொகுதியான தர்மபுரியில் தொடர்ந்து ஆதரவு இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அவர் பல மாதங்களாக தீவிரமாக பணியாற்றியிருக்காரு. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்லாத நிலையில் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்த அவர் இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தர்மபுரியில் தீவிரம் காட்டி வந்திருக்காங்க. மாபெரும் வெற்றி அவருக்கு தாவேக்கா அரசில் சுகாதார அமைச்சர் பதவி பெறவும் வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது எந்த நிலையில் சாத்தியம் அப்படின்னும் தெரியவில்லை. இந்த கூட்டணிக்கு பிறகுதான் விஜய் கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.